அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அரசியல்னால் என்ன அப்படின்றத பற்றி ஒரு பார்வை. இதுக்கு முன்னாடி இலக்கியம், சினிமா, பொருளாதாரம், வேளாண்மை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம். அரசியல்ன்றது கட்டாயம் நம்ம பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. அரசியலை பற்றி என்னன்னு தெரியலைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா அரசியலை பற்றிய ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம மக்களுக்கு உதாரணமாக இங்கே நான் இருக்கிற பகுதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள பகுதியவே ஒரு உதாரணமாக சொல்லலாம். எல்லாருமே ஓட்டுக்காக மட்டுமே இந்த தேவேந்திர குல வேளாளர்களை தேடுறாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம இன்னும் அந்த களத்திலே இன்னும் இறங்கவே இல்லை. அப்போ அந்த களத்தில் இறங்கி நம்மளும் அரசியலில் கலந்து ஒரு மேன்மையான பதவிகளை அடைஞ்சு அரசியல் பண்ணி ஒரு ஆதாயம் தேட முயற்சிப்போமா, இல்லைன்னா நம்ம கேட்குற இடத்துல இருந்துக்கிட்டே இருப்போமா அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய எழுதுகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு ஒற்றை சொல் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அது ஒற்றுமை அப்படின்ற ஒரு ஒற்றை சொல். இந்த ஒற்றை சொல் ஏன் வரவே மாட்டேங்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ராஜபாளையம் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயம் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு கடை வைக்கிற சமாச்சாரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு சின்ன ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு, அதை தவிர வெளி உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் ஓட்டு போடுற அன்றைக்கி ஓட்டு மட்டும் போட்டுட்டு, இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், மற்ற சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாங்க. அதிலேருந்து வெளியில் வரணும். இவ்வளோ நாள் பேசாமல் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் திரும்ப அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். நிறைய பேர் நிறைய முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வேலை ஒரு உளவியல் ரீதியான ஒரு பரப்புரை மேற்கொண்டதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பொருளாதாரன்ற ஒரு விஷயத்தையே இளைஞர்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொருளாதாரம் தான் நம்மளுடைய அடிப்படை தேவை. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜாதி, மதம், அரசியல் எல்லாமே. ஆனால் அரசியல் செய்யணும்னா பொருளாதாரம் வேணும். ஆனால் பொருளாதாரத்துலேயும் அரசியல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அரசியல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் அந்த வெள்ளை வேஷ்டி போடுற அரசியல்ன்றது அது ஒரு பகுதி. 150% என்னென்னா, தொழில் பண்ணணும்னாலும் ஒரு அரசியல் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள் எதுக்குமே சம்மந்தமில்லாத மக்கள்லாம் இன்றைக்கி அரசியலில் பெரிய ஆளாக வந்துருக்கிறாங்கன்னா அது காரணம் அவங்களுக்கு அந்த விட்டு கொடுக்கும் தன்மை, இந்த ஒற்றுமைன்ற ஒரு ஒற்றை சொல்ல எல்லாருமே இணைகிறாங்க. இதே நம்மளுக்கு வரவே மாட்டேங்குதுன்னா ஜெனட்டிக்கலாகவே நம்மளுக்கு இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. அப்போ இதை யார் முன்னெடுத்து செய்கிறது? ஏற்கனவே தமிழ்நாடு நடுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து திருப்பூரில் தொடங்கி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு இயற்கை மாற்றமா இல்லை உண்மையிலேயே இது மனிதர்கள் செஞ்ச மாற்றமா அப்படின்னு தெரியாமல் மிகப்பெரிய ஒரு தடங்கள் ஏற்பட்டு திரும்பவும் அது அப்படியே நின்றுச்சு. திரும்ப அதை தொடர்ந்து செய்யணும்னா அதுக்கு தகுதியான ஆட்கள் இருக்காங்களான்னா அது இல்லை. ஏன்னா அந்த அரசியல் பற்றிய ஒரு புரிதல் இல்லை. நான் இருக்கிற பகுதியிலே ஒரு ராஜபாளையத்தில் முக்கியமான பகுதியில் அந்த வட்டத்துக்குள்ளே அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயமா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே மாட்டேன்றாங்க. அதை எப்படி புரிய வைக்கிறதுன்றது இதுவரையும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ அரசியல்ன்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ சமூகமாக தான் நம்ம பார்க்கணும். அனைத்து சமூகங்களும் ஒரு அரசியல்ன்ற ஒரு குட்டையை குழப்பி விட்டுட்டு அது என்ன நம்ம கலங்கி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன அந்த கலங்குன நீரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமே தவிர அதை யார் கலக்குனாங்க, அதில் நம்ம எப்படி குழம்பி போயிருக்கிறோம் அப்படின்றத நம்ம இன்னும் புரியவே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா அதை இன்னும் அதிகமாக குழப்பி விட்டுட்டு நம்ம மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
இதுதான் இன்றைக்குள்ள அரசியல். இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இதுதான் இருக்குது. உனக்கு இந்த மனிதர்களுக்கு இன்றைக்கி இங்கே என்ன தேவை அப்படின்ற விஷயத்த நம்ம கொடுத்துட்டு அவன் வந்து அரசியல் பண்ணிவிட்டு பணம் சம்பாதிச்சு போயிட்டே இருக்கான். நம்மளுடைய காசு வரி பணங்களை எடுத்துக்கிட்டு தான் அவங்க போகிறாங்க. இன்றைக்கி பழந்தின்னு கொட்டப்பட்ட திராவிட கழகங்கள்லேருந்து இன்றைக்கி வந்த சீமான் விஜய் வரைக்கும் எல்லாருமே ஒரு சில விஷயங்களுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த குழப்பத்துக்குள்ளே போய் மாட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை இவங்க செய்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி பேசுகிறது. ஆனால் இந்த ஓட்டு போடக்கூடிய ஒரு சமூகம் இருக்குது, அவங்கள வந்து இந்த பட்டியல்ன்ற ஒரு விஷயத்தில் அடைச்சி, இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு இலவசங்களை கொடுத்து அவங்கள வந்து ஓட்டு போடுற மக்களாகவே வச்சுருக்காங்க. இப்போ இதை உடச்சிட்டு நம்ம வெளியில் வந்து கேட்குற இடத்துலேருந்து கொடுக்குற இடத்துக்கு வரணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அரசியல்ன்றது தேவை. பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும், சைமல்டேனியஸாக அரசியல்னால் என்னென்னு தெரியணும். வெறும் வரலாறு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அரசியலுக்குள்ளே வரணும்னா நிறைய கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் படிக்கணும். இன்றைக்கி எப்படியெல்லாம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்தெந்த அரசியல் கட்சிகள் எதை தேடுறாங்க, எல்லாமே பெரிய குழப்பமாக இருக்குது. ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், டிஎம்கேயாக இருக்கட்டும், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், மற்ற பற்றி சின்ன சின்ன கட்சிகள், சீமான் கட்சியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து யார் நம்மளை கூப்பிடுவா, யாராவது ஒருத்தர் நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்களா, மொத்தத்தில் திமுகவை காலி பண்ணணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆனால் அதை காலி பண்ணிவிட்டு நம்ம ஏன் அதில் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் தான், 5 வருஷம் நீ 5 வருஷம் நான் அப்படின்னு திரும்ப அவனும் திராவிடம் தான், இவனும் திராவிட கட்சி தான். திராவிடன்றது ஒன்றுமே கிடையாதுன்றத ஒரு நம்மளுக்கு புரிதலே ஏற்பட மாட்டேங்குது. தமிழர்கள் வந்து எப்படிலாம் நம்ம வந்து வஞ்சிக்கப்படுறோம், எப்படிலாம் ஏமாற்றப்படுறோன்ற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது அரசியல். ஸோ அரசியலுக்குள்ளே வரணும்னா நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து நம்ம தொடர்ந்து பேசத்தான் போகிறோம். வேலை பளு காரணமாக நிறையா தொடர்பில் இருக்க முடியல. இந்த தேவேந்திர குல மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் வேளாண்மை மட்டும்தான். அதை தான் நான் முதலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வேளாண்மை நம்ம கையில் எடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம வந்து அரசியலுக்குள்ளே நுழையவே முடியாது. அதுக்காக தான் அந்த விவசாயிகள் மற்றும் வணிகர் நல சங்கம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் அது பதிவெல்லாம் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. நிறைய பேரை பார்த்து அதுக்கூட உதவிகள்லாம் கேட்டு நேரடியாக போய் விருதுநகர் அலுவலகத்தில் அது பதியதுக்குண்டான 52 அலுவலகங்களையும் 52 டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஃபுல்லாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கி அதை போய் விருதுநகரில் கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு டீம் போயிருக்காங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு ஒரு மாதத்தில் அவங்க கேட்குற காசை கொடுத்து பதிஞ்சிடுறது. ஒரு அங்கீகாரம் இல்லாமல் எந்த ஒரு தலைவரையோ, அரசியல் தலைவரையோ, இல்லை வேறு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய ஆளுகளையோ, ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம சந்திக்கவே முடியாது. நீங்கள் போய் உங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா, ஒரு வேளாண்மைன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு அடிப்படையாக இருக்குன்றத நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி அதை காமிச்சா மட்டும்தான் உங்களை வந்து தோளில் கை போடுவாங்க. அட்லீஸ்ட் கையை பிடிச்சி கூப்பிடுவாங்க. அதுக்குண்டான அழுத்தத்தை நம்ம உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த விவசாய சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறது. நிறைய விவசாய சங்கங்கள்லாம் இருக்குது, எதுவுமே செயல்படலை. வெறும் பச்சை துண்டை போட்டுட்டு அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளாண்மை செய்கிறவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களை ஒரு ஒற்றுமைப்படுத்துவதற்கு நம்ம கையில் எடுத்துருக்கிற ஆயுதம் இந்த வேளாண்மைன்றது. இந்த வேளாண்மையை வந்து நம்ம எங்கள் பின்னாடி பலமாக இருக்குது, எங்களுடைய ரூட் காஸ் அதுதான், எங்களுடைய பேஸ்மெண்ட் அதுதான்றதை அடுத்தவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவனை போய் சந்தித்தோம்னா, சரி இவன் வந்து வேறு ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறான், அப்போ இவனை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறோன்னு, இல்லைன்னா நம்ம ஓட்டெல்லாம் போயிடும், அட்லீஸ்ட் அப்படியாவது நினைப்பாங்க. ரெண்டாவது, வேளாண்மை செய்கிறவங்க அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது தான் செய்யும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு சில நேரங்களில் அதை வந்து நம்ம எவ்வளோ வலிமையானவங்கன்றதை அவங்கள உணர வைக்கிற வேலையை தான் நம்ம இந்த சங்கம் செய்ய போகுது. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பயணம் பண்ணி எல்லாருக்கும் இந்த விவசாய சங்கங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இந்த எலெக்ஷனுக்குள்ளே ரொம்ப வேகமாக இதை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் சந்திக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பாங்க, சந்திக்காமல் போயிருப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட், ஒரு கோர் சப்ஜெக்ட் நம்மள்கிட்ட இல்லாமல் யாரையும் போய் சந்தித்து எதுவுமே பண்ண முடியாது. அதை மட்டும் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு யாரோடைய உதவிகள், நீங்கள் சும்மா போய் ஃபோன் பண்ணி, இதை வீடியோ பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி
பரவாயில்ல சூப்பராக பண்ணுறீங்க, இதை தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் வேண்டாம். அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு உபசரிப்பு பண்ணி உங்கள் இதில் விவசாயிகளை ஒரு அரவணைச்சு அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினாலே போதும், நாங்கள் மற்ற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு கூட்டம், ஒரு நம்மளுடைய முதல் மாநாடே கூடிய சீக்கிரம் இந்த டிசம்பர் கடைசியில் இதில் ஒன்று இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயோ போடுற மாதிரி இருக்கும், பொங்கலை ஒட்டி. அது வந்து மிகப்பெரிய ஒரு இடியை இறங்க போகுது இந்த தமிழ்நாட்டு அரசியலில். அது எல்லோரும் கண்டிப்பாக புரிய தான் போகுது. மற்றவனுக்கு புரியுதோ இல்லையோ நம்ம மக்களுக்கு இதை முதல்ல புரிய வைக்கணும். நம்ம மக்களுக்கு புரிஞ்சிச்சினாலே அடுத்தவனுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதை புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறத விட சும்மா ஒரு மெசேஜ் கூட போடுங்க. என்னுடைய குரூப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் இப்போதைக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, இந்த புரிதல் உள்ளவங்க மட்டும். அதை தாண்டி மற்றவங்கள்லாம் இந்த இதுக்குள்ளே வாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் அது ஒன்று தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு விஷயத்தில் ஒரு ஊரில் போய் சொல்லிட்டோம்னா அது எல்லாத்திட்டையும் சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இங்கே யாருமே கிடையாது. நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம், ஒரு 10-20 பேர் இருக்கான் தமிழ்நாட்டில், அவ்வளோதான். இவங்களோட வச்சு எங்களால் முடிஞ்ச வேலையை நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுட்டு தொடர்ந்து இந்த விஷயங்கள், இலக்கியம்ன்றது நம்மளுடைய வரலாறுகள், இந்த இலக்கியம் தான் நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் அதை தான் செய்ய ஆரம்பித்தோம். பெரிய முக்கியமான ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சோம் மேடையாக. அது மாதிரியான விஷயம் இந்த சினிமா துறையில், குறிப்பாக மீடியாவில் யாருமே கிடையாது. ஒரு சில சமூகங்கள்லாம் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இந்த மீடியாவில், நம்ம அதுலேயும் இல்லை. பொருளாதாரத்தில் இப்போ கொஞ்சம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் டீம்லாம் நிறைய பேர் ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை இப்போ குறிப்பாக இங்கே நான் ஒருத்தன் கடை வச்சுருக்கேன்னா என் கடையில் தான் நீ வந்து வாங்கணும். அது வந்து அப்படி தான் எல்லா சமூகமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது தெரியாமல் நான் அங்கேயே வாங்கி பழக்கப்பட்டேன், அதில் தான் வாங்குவேன்றதை முதல்ல கையில் அதை விடுங்க. நான் பேசுகிறேன்னா என் கடையில் வாங்குங்கன்றதை நான் சொல்லலை. என் கடையில் வாங்க, நம்ம சமூக மக்கள் வச்சுருக்கிற கடையில் வந்து வாங்க. அதுதான் வந்து முக்கியமாக இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு இது. ரெண்டாவது, இந்த பொருளாதாரம் சம்மந்தமாக விவசாயம் சம்மந்தமான பொருட்களை அந்தந்த ஊரில் நீங்களே கொள்முதல் பண்ணி நீங்களே வியாபாரம் பண்ணுங்கள், நீங்களே விலையை நிர்ணயிங்க. அப்போ தான் அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுதான் நம்ம இதில் செய்ய வேண்டிய விஷயம். இங்கே வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அதனுடைய முதல் ஸ்டெப்பாக அந்த மாநாட்டில் அதை தான் பிரகடனப்படுத்த போகிறோம். நம்ம வந்து வேளாண்மை உற்பத்தியாளர்களாக இருக்கோம், அடுத்து நுகர்வோராக மாறிடுறோம், இடையில் உள்ள அந்த விற்பனையாளர்களாக நம்ம மாற போகிறோம். எல்லாமே நம்மளே கொள்முதல் பண்ணுறோம். அதுக்குண்டான ஒரு டீம்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பண்ணுறதுக்கு அரசியல் தேவை, அரசியல் சப்போர்ட் தேவை, அரசியல்வாதிகள் தேவை. நம்மளும் அரசியல்வாதி